ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பொரி யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் இந்த மாதிரி நான் போடுற நியூ ரெசிபி வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டம்ளர் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. மோஸ்டா எல்லார் வீட்லயும் இப்ப கண்டிப்பா பொரி இருக்கும். பிகாஸ் இப்போதான் ஆயுத பூஜை முடிஞ்சிருக்கு. சில பேருக்கு பொரி பிடிக்கும், சில பேருக்கு பொரி பிடிக்காது. ஸோ நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயசுல இருக்கவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் 15ல இருந்து 20 வரைக்கும் பாதாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரியும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதாம் அண்ட் முந்திரி ரெண்டுத்துலயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டதும் நல்ல பவுடர் ஆகிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பவுடரா இருந்தாதான் ஸ்வீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே சமயம் சாப்பிடும் போதும் நல்ல சாஃப்டா இருக்கும். கிரைண்ட் பண்ணி எடுத்ததும் ஏதாச்சும் கிரைண்ட் ஆகாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பாதாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால எல்லாமே கிரைண்ட் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதும் ஒரு பவுல்ல அந்த கிரைண்ட் பண்ண எல்லா பவுடரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுகரை பவுடர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் பொரி எடுத்தோம்ல, அந்த அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2ல இருந்து 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் சுகர்ல ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் பூஸ்ட் ஆகும். நம்ம ரெசிபிக்கும் ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். எஸ்பெஷலி ஸ்வீட்ல ஏலக்காய் யூஸ் பண்ணா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த ஃபைன் பண்ண சுகர் பவுடரை ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணியிருக்க அந்த பொரி, பாதாம், முந்திரி கிரைண்ட் பண்ண அந்த பவுடர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதும் அதுல நல்ல ஆறின பாலை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான பால் போடாதீங்க. பிகாஸ் சூடான பால் ஊத்துனீங்கன்னா சர்க்கரை போட்டிருக்கீங்களா, அதனால பிசு பிசுப்பாயிடும். அதனால நார்மலான டெம்பரேச்சர்ல இருக்க பாலை யூஸ் பண்ணிட்டு நல்ல சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பிகாஸ் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல யூனிஃபார்ம் ஸ்வீட்னஸும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீ ஸ்வீட்ல யூஸ் பண்றதுக்கு 2 மெயின் ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட், கீ ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். கீ இருந்தா ஸ்வீட்டோட ஓவரால் ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸா இருக்கும். இந்த பொரி கட்லியில கீ போடும்போது ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரும் கொடுக்கும். அதோட சாஃப்ட்னஸும் வாயில போட்டா மெல்ட் ஆகிற ஃபீலும் கொடுக்கும். செகண்ட் ரீசன், கீ போடும்போது ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருக்கும். அதோட ஸ்டிக்கி ஆகாம ஒரு ஸ்மூத் ஃபினிஷும் கொடுக்கும். ஸ்வீட்ல கீ போடலைன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும், இல்லைன்னா க்ரம்ஸ் மாதிரி செப்பரேட் ஆகிடும். அதனாலதான் கீ கண்டிப்பா ஸ்வீட்ல ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பிளேட்ல ஒரு ஸ்பூன் கீயை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் எல்லா சைட்லயுமே கீ ஈவனா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மாவை இந்த பிளேட்ல வச்சுட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அதுவும் கீ அப்ளை பண்ணியிருக்க அளவுக்கு நல்லா கையிலேயே தட்டி விட்டுக்கோங்க. இதுல நீங்க சப்பாத்தி ரோலர் யூஸ் பண்ணீங்கன்னா பிளேட்லயே அப்படியே ஒட்டிக்கும். அப்புறம் எடுக்கவும் கஷ்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே நல்லா ரவுண்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் ஸ்லைஸ் போடவும் ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதும் காஜு கத்லி ஷேப் இல்லைன்னா டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஷேப் வரல இல்லை பிடிக்கலன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஹாப்பியா உங்க ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.